மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் உண்மையானவங்க யாரு, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க யாரு, உங்க கூடவே இருந்து உங்களை குளிப்பறிக்கக்கூடியவங்க யாரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க நினைச்சதை அடையணும்னா இந்த நேரம் உறவு வகையில் நீங்கள் நிறைய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நட்பு வகையில் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. நல்லவங்க யாரு, நல்ல நண்பர்கள் யாருங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும், தொடர்ந்து ஒரு சில முறைகளை நீங்க இந்த நேரம் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் எந்த மாதிரி நீங்க செயல்படணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்கள் இந்த நேரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருந்துக்கங்க. சொந்த பந்தங்களோட அடிக்கடி சண்டை வேண்டாம், விட்டு பிடிக்கிறதா நல்லது. இந்த நேரம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மன நிம்மதி பொறுத்த வரைக்குமே பெறணும்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி ஆகணும். வியாபாரம் நினைச்சதை விட உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. கை நிறைய லாபம் கிடைக்கும். வீட்டிலையுமே மகிழ்ச்சி தங்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே காரணமே இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே மனசாங்கல் சந்திச்சிருப்பீங்க. சண்டை சச்சரவு, பிள்ளைகள் வெளியில் தொந்தரவு, உறவினர் வகையில் ஒரு நல்ல நிலையே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இனி உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலான நேரம் அமைப்பு போகுதுன்னே சொல்லலாம். பொன்பொருள் சேர்க்கை இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தள்ளி போன பல காரியங்கள் இனி விரைவில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கடந்த சில காலமாகவே மனசில் ஏகப்பட்ட கற்பனைகளை வளர்த்துருப்பீங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் போட்ட கணக்கு எல்லாமே தப்பாக தான் முடிஞ்சிருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு சாமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் வெளிநாட்டு பயணம், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயம், தர்மகாரியம் செய்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். இதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் குழந்தைங்களோட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காது மூக்கு மாதிரியான இடங்களில் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். நண்பர்கள் வகையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுறத இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த நேரம் ராசியில் குரு அமர்ந்திருக்கிறதால குரு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மேலும் சாதகமான பலனை மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ம ராசியில் குரு, தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம், பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச்சேர்க்கை இருக்கிறதால இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்கிறதா உண்மை. எதிர்பாராத வகையில் செலவு கொஞ்சம் இந்த நேரம் ஏற்படுங்க. சில தருணம் நீங்கள் இயல்பிலேயே யாருக்கிட்டையும் ஒரு கையேந்து நிற்கக்கூடாது, உதவி கேட்டு நிற்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவங்க தான். ஆனால் மற்றவங்க உதவியை ஒரு நாடு வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. ஜென்ம ராசி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடியது கொஞ்சம் இடமாற்றமான விஷயமும் ஏற்படலாம். இந்த நேரம் குடும்ப பொறுப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிக அலைச்சல், எதுக்கெடுத்தாலுமே சாதாரண முடிகிற விஷயம் கூட கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும். இது ஒரு வகையில் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா முயற்சிகள் வரணும் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். குடும்பத்தில் நெருங்க உறவினர் வகையில் ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. அவங்களோட மனசாவை ஏற்பட வாய்ப்பு. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய நிலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வி சம்பந்தமாக முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு விஷயமும் குழந்தைகளுக்காக ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு வேண்டா வெறுப்போடு தான் வேலை செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லலாம். நியாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் கூட இது வரைக்கும் கிடைச்சிருக்காது. சக்திக்கு மீறின உழைப்பு கொடுக்குறேன், ஆனால் நல்ல ஒரு நிலைமை இல்லை, பண வருமானம் இல்லை, மனசில் ஒரு விரக்தி தான் இருக்குதுன்னு கவலைப்படக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. அடிக்கடி வேலையை விட்டுடலாமான்னு மனசுங்கிறது குழம்பும். இந்த நேரம் உணர்ச்சி வசப்படுறதை நீங்கள் கட்டுப்படுத்தணும். திடீர்னு முடிவு எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் செய்யக்கூடிய திடீர் முடிவு இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கணுங்க. இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமை இருக்க பாருங்கள். வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரம் வளைந்து கொடுத்தாதான் நாளைக்கு உங்களால் நிமிர்ந்து நிற்க முடியும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புதுசாக வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் ஆரம்பத்தில் தட தாமதம் வரதான் செய்யும். ஆனால் திடமான நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரைவிலே நல்ல மாற்றம்னு சொல்லலாம். தொழில் வியாபாரமும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் உற்பத்தி அளவோடு வச்சிருக்கிறதா நல்லது. சந்தையில் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் இந்த நேரம் பயன்படுத்த பாருங்கள். கடுமையான போட்டி கொஞ்சம் இருக்கும், ஆனாலுமே சமாளிச்சிருவீங்க.
கூடவே இந்த நேரம் பண தேவை இருந்தாலுமே நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரம் கிடைக்குங்க. கூட்டாளிகள் வகையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு செய்ய பாருங்கள். ரொம்ப முக்கியமாக வெளிநபர்களும் இந்த நேரம் நீங்கள் எதுலையுமே அனுமதிக்க வேண்டாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு எதுலேயுமே ஒரு தடுமாற்றமாக தான் இருக்கும். அதனால தான் உற்பத்தி அளவோடு வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த ஏற்றுமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த முன்பணம் இல்லாமல் நீங்கள் பொருள் அனுப்புறதை மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கிரக அமைப்பு ஓரளவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஆனால் செலவு தான் கட்டுக்கடங்காமல் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் செலவு விஷயத்தில் திட்டமிடணும். இல்லைன்னா புதுசாக கடனை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிடும். கடன் வாங்குறதை விட ஒரு கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கிரக அமைப்பு சாதகமாக இல்லை. ஓரளவு மட்டும்தான் சாதகமாக இருக்குது. மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் பேச்சு இந்த நேரம் அவங்க பொறுத்த வரைக்குமே மதிக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆதரவு குறைஞ்ச வர மாதிரி தான் இருக்கும். கட்சி தொண்டர்களுடைய நம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சாதுரியமாக செயல்படணும், பொறுமையாக செயல்படணும். பேச்சில் ரொம்ப நிதானம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கல்வி சம்மந்தப்பட்ட எல்லா கிரகமும் ஓரளவு சாதகமாக தான் இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் முன்னேற்றம் இருக்கும். பாடங்களில் தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இதனால் உங்களுக்கு கல்வி நிலையில் நல்ல மாற்றம் தான். கூட இருக்கக்கூடியவங்க சக மாணவர்கள் இந்த நேரம் ஒற்றுமையோடு பழகுவாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு, பெற்றோருடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால இந்த 2 விஷயமும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிரக அமைப்பு ஓரளவு சாதகமாக இருக்குது. இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு வேலை கஷ்டமாக இருந்தாலுமே இதனால் நல்ல பலன் கிடைக்கும். அடிக்கடி உடம்பு மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சரியில்லாமல் போகும். கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்பு தராது. கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கால்நடை விவகாரங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். திட்டமிட்டு செலவு செய்யணும் நீங்களுமே. இல்லைன்னா புதுசாக கடன்கள் தான் வளர ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலை இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. குடும்ப பொறுப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. உங்கள் மனசை புரிஞ்சுக்காத பேசுவாங்கன்னு சொல்லலாம். இதுதான் உங்கள் மனசுக்கு கவலை அளிக்கும். இந்த நேரம் நீங்கள் எதையுமே பெருசாக வளர விடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வருமானம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குடும்ப செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. நெருங்கின உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் ஏற்படும். பொறுமையாக இருங்க. கொஞ்சம் கோபப்படாதீங்க. பேச்சுவார்த்தையில் தன்மை நடந்துக்கங்க. இனி வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் தேவையில்லாத குழப்பங்களையும் கற்பனைகளையும் நீங்கள் வளர்த்துக்க வேண்டாம். மற்றவங்க கிட்ட இந்த நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தை அதிகப்படியாக வளர்த்துக்கவும் வேண்டாம். கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்ல மாற்றம் தான். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் வேலை சுமை இந்த வார காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். கூடவே மேலதிகாரியுடைய கண்டிப்பு ஒரு பக்கம் இருக்கும். மனசை தளர விடாமல் திடமான நம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக எதுக்கெடுத்தாலுமே இந்த நேரம் வீணான அலைச்சல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அலைச்சலை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா இது உடல் நலனை பாதிச்சிடும். குடும்ப பிரச்சனையில் கொஞ்சம் எடுத்தும் கோத்தும் செயல்படாதீங்க. பொறுமையாக இருக்க பாருங்கள். விட்டு கொடுத்து போகிறதும் விட்டு பிடிக்கிறதும் நல்லது. முன்கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க பாருங்கள். கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக எண்ணி தான் நீங்கள் செலவு செஞ்சாகணும். மனசில் இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்தினாலே போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. முடிஞ்சால் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி தொடர்ந்து நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். வீட்டு பூஜையிலையுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மாலை நேரங்களில் கூடுதலாக ஒரு மண் அகல் விளக்குல இல்லைங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்குங்க. முடிஞ்சால் பசுமாட்டுக்கு நீங்கள் உணவளிக்க பாருங்கள். இது சிறந்த பரிகாரம்னே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சூரிய பகவான் நீங்கள் எடுக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு தருவார். ஆதாயம் சிறப்பாக இருக்குது. அரசு வழியில் முயற்சி செஞ்சீங்கனாலும் சாதகமான பலன் தான். தொழில் வியாபாரமும் லாபமாக இருக்கும். இந்த நேரம் நீங்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதுலையுமே பொறுமை செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. மற்றவங்க விவகாரங்கள் தலையிடாமல் நீங்கள் தள்ளி நிற்கிறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் சாதகமான பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும். நெருக்கடியான சூழ்நிலையை தவிச்சவங்களுக்கு இனி அந்த நெருக்கடி இல்லை. நினைச்ச வேலை நினைச்சபடியே நல்லபடியாக நடக்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகி இனி சிறப்பாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. செல்வாக்குங்கிறது இனி உங்களுக்கு உயர்ந்துதான் வருமே தவிர தாழ்ந்து போகாதுன்னு சொல்லலாம். இனி நீங்கள் வரக்கூடிய காலங்களில் ஒரு புதிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாம்.
தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நெருக்கடியான சூழ்நிலை இனி இல்லை. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வரணும் அமையக்கூடிய நேரம். குழந்தைய பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இடம் வீடு வாங்கணும்னு முயற்சி செஞ்சாலுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரமே. உடல் நலனில் மட்டும் இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனம் பாருங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த அளவும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.